எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவு பகவத்கீதையிலிருந்து. கௌதம முனிவரிடம் ஒரு செல்வந்தனாக வாழ்ந்த ஒரு முதியவர் சென்றார். ஐயா, இப்பொழுது நான் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன். என்னால் என்னுடைய மன உளைச்சலை தாங்க இயலவில்லை என்று கூறினார். அப்பொழுது அவர் கேட்டார், உனக்கு என்ன ஆச்சப்பா என்று கேட்டார். அதற்கு அவர் கூறினார், அந்த முதியவர், நான் மிகப்பெரிய செல்வந்தன். என்னிடம் விஸ்தாரமான சொத்துக்கள் உள்ளது, நிலபுலன்கள் உள்ளது, தங்கம் வைரம் உள்ளது. ஆனால் என் மகன் எனது மனைவியை கொலை செய்து விட்டான். என்னை வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டான். நான் என்ன செய்வது? என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இதற்கான ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல், உன் தாயை நீ எப்படி நடத்தினாய் என்று கேட்டார். என் தாயை நானும் எனது மனைவியும் சேர்ந்து அடித்து பல துன்பங்களுக்கு ஆளாக்கி, அவளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, பெரும் துன்ப நிலைக்கு ஆளாக்கினோம். அந்த துன்பத்தாலேயே என் தாயார் உயிரிழந்தார் என்று கூறினார். அந்த துன்பத்தினுடைய வெளிப்பாடுதான் தம்பி, உன் மகன் இன்று உன் மனைவியை கொலை செய்ததும் உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தியதும் என்று அவர் விடை கூறினார். இதற்கு என்ன சாமி நான் பரிகாரம் செய்வது என்று கேட்டார். இதற்கு பரிகாரம் என்பதே கிடையாது. ஏனெனில் ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது. உன் தாயாரினுடைய ஆத்மா எவ்வளவு காலம் உயிர் வாழும் என்று என்னால் கூற இயலாது. அவர் உயிர் வாழும் வரை இந்த பாப வினைகள் தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கும் என்று கூறினார். ஆக பகவத்கீதையிலே பிரம்மஹத்தி தோஷத்துக்கு பெரிய பரிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரலை. வாழும் பொழுது மனிதர்களாகிய நாம் மனிதர்களாக வாழ வேண்டும். மிருகங்களாக மாறி செய்யத்தகாத செயல்களை செய்தால் அதனுடைய பின்விளைவுகள் என்பது நம்மை தொடர்ந்து கொண்டே வரும் என்பதை இந்த பதிவின் மூலம் நான் கூறுகிறேன். ஆக நல்ல விதமாக வாழ்வோம், தலைமுறையை வாழ வைப்போம். இதை பார்க்கக்கூடியவங்க ஒரு லைக்கு, ஷேர் போடணும்.